மலையாள இண்டஸ்ட்ரியோடைய ஒரு மிகப்பெரிய பேன் இண்டியன் ஃபிலிம் தான் எம்புரான். ஸோ எம்புரான் இப்போ பிஎம்எஸ்ல ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணியிருக்கு. அது என்ன சம்பவம் அப்படின்னா, புக் மை ஷோவில் புக்கிங் ஓப்பன் ஆன 1 hourல 96K டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எம்புரானுக்கு சோல்ட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி பிஎம்எஸ்ல டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆன 1 hourல அதிகமான டிக்கெட்ஸ் வந்து சோல்ட் ஆனது நம்ம தளபதியோடைய லியோக்கு தான். ஸோ லியோக்கு வந்து 82K டிக்கெட்ஸ் வந்து சோல்ட் ஆயிருந்தது. அதுக்கப்புறமா நம்ம அல்லு அர்ஜுன் சாரோடைய ஆக்டிங்ல வந்து புஷ்பா 2 படத்துக்கு 80K டிக்கெட்ஸ் வந்து சோல்ட் ஆயிருந்தது. இப்போ அந்த 2 படங்களுடைய ரெக்கார்டையுமே எம்புரான் பீட் பண்ணி ஒரு ஆல் டைம் பிஎம்எஸ் ரெக்கார்டை கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ எம்புரான் கிரியேட் பண்ண இந்த ரெக்கார்டு வந்து ஒரு சவுத் இந்தியன் ஃபிலிம் பண்ண ரெக்கார்ட் கிடையாது. ஒட்டுமொத்த இந்தியன் சினிமாலையுமே அதிகமான டிக்கெட்ஸ் வந்து ஜஸ்ட் 1 hourல சோல்ட் ஆனது எம்புரானுக்கு தான். அண்ட் டிக்கெட் புக்கிங் ஆப்ஸ்னு வரும்போது பிஎம்எஸ் மட்டும் கிடையாது, இன்னும் ஜஸ்ட் டிக்கெட்ஸ் நியூன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டிக்கெட் புக்கிங் ஆப்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்துலயுமே ஏறத்தாழ அந்த 1 hourல மட்டுமே லூசிஃபர் 2க்கு 2 lakh டிக்கெட்டாவது வந்து சோல்ட் ஆயிருக்கும். ஆனா மற்ற டிக்கெட் புக்கிங் ஆப்ஸை கம்பேர் பண்றப்போ பிஎம்எஸ்ல இருக்கிற ஒரு யூனிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துக்கு லாஸ்ட் 1 hourல எவ்வளவு டிக்கெட் சோல்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத அவங்களே வந்து ஷோ பண்ணுவாங்க. அது மற்ற டிக்கெட் புக்கிங் ஆப்ஸ்ல வந்து கிடையாது. அதனாலதான் நான் ஏறத்தாழ ஒரு 2 lakh டிக்கெட்டாவது அந்த 1 hourல லூசிஃபர் 2க்கு வந்து சோல்ட் ஆயிருக்குன்ற மாதிரி சொல்றேன். அண்ட் அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் எம்புரானுக்கு 20 crore ப்ரீ சேல்ஸ் நடந்திருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 20 crore ப்ரீ சேல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மற்ற ஸ்டேட் ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு மாதிரி சிரிப்பாகவும் ஒரு மாதிரி இதெல்லாம் ஒரு ப்ரீ சேலா அப்படின்ற மாதிரி எகத்தாளமாகவும் இருக்கலாம். ஆனா மாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நான் இந்த மாதிரி சொன்னதுக்கான ரீசன் என்னன்னா, புக்கிங்ல எம்புரான் ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் கார்டு வந்து போட்டிருந்தேன். அந்த போஸ்ட் கார்டு கீழே வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, இந்த 20 crore ப்ரீ சேலுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய பில்டப். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கேட்டவுன்லயும் டோலிவுட்லயும் இருக்கக்கூடிய செகண்ட் டயர் ஆக்டர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தானேன்னு சொல்லி ரொம்ப ஏளனமான ஒரு கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி யோசிக்கிற எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, மாலிவுட் இண்டஸ்ட்ரியை எடுத்துட்டு வந்து நம்ம கேட்டோனோடையோ இல்லை டோலிவுட்டோடையோ கம்பேர் பண்றது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் தான். ஆனா நீங்க அந்த கமெண்ட்ல கேட்ட மேட்டர் வந்து கரெக்ட் தான். ஆனா நீங்க கேட்ட விதம் தான் தப்பு. அந்த 20 கோடி ப்ரீ சேல்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சின்ன விஷயம் தான். அது ரொம்ப ஓவர் பில்டப் கொடுக்குற அளவுக்குலாம் அதுல ஒண்ணுமே கிடையாது. ஆனா மாலிவுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அது அவங்களுக்கு கிடைச்சதே ஒரு மிகப்பெரிய வெக்டரி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா கேரளாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேட். நம்ம தமிழ்நாடு மாதிரியோ இல்ல ஆந்திரா மாதிரியோ ரொம்ப பெரிய ஸ்டேட் கிடையாது. அங்க இருக்கிற மாதிரியான அதிகமான தியேட்டர்ஸ் வந்து கேரளால ஃபர்ஸ்ட் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கேரளால ஒரு 300ல இருந்து 350 தியேட்டர்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்க இருக்கிற சிங்கிள் ஸ்கிரீன், மல்டிபிளெக்ஸ் ஸ்கிரீன் இது எல்லாத்தையுமே சேர்த்தாலே ஓவராலா ஒரு 700 ஸ்கிரீன் வரைக்கும் தான் வரும். இந்த மாதிரி ரொம்ப கம்மியான தியேட்டர்ஸ் இருக்கிறப்போ மாலிவுட் இண்டஸ்ட்ரிக்கு வந்து எப்படி பெரிய கலெக்ஷன்ஸ் வரும்? முதல்ல மாலிவுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கலெக்ஷனுக்காக படம் பண்றதே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியான சினிமா கொடுக்கணும், மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணணும். ஸோ இது மட்டும் தான் அவங்களுடைய எண்ணமாவே இருக்கு. இவ்வளோ ஏன் அங்க இருக்கிற ஆக்டர்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க இண்டஸ்ட்ரிக்கு நல்ல படங்கள் வரணும்னு மட்டும் தான் நினைக்கிறாங்களே ஒழிஞ்சு தன்னுடைய ஸ்டார் மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்ன்ற மாதிரிலாம் அவங்க நினைக்கவே இல்லை. அப்படி நினைச்சிருந்தாங்கன்னா வருஷத்துக்கு அங்க இருக்கிற எல்லா ஆக்டர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா 2 பேன் இண்டியா படமாவது பண்ணலாம். ஆனா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணாம குவாலிட்டி சினிமாவுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்றாங்கல்ல. அதனால மட்டும்தான் மலையாள சினிமா வந்து இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப தனியா யூனிக்கா தெரியுறாங்க. ஸோ அதனால தான் சொல்றேன், மலையாள சினிமா வந்து தயவு செஞ்சு எந்த இண்டஸ்ட்ரியோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. அவங்களையும் இந்த ஃபேன் ஃபைட் குள்ளெல்லாம் வந்து இழுத்துட்டு வராதீங்க. ஏன்னா நீங்க இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கும் அவங்க இண்டஸ்ட்ரியை பத்தி ஒருத்தங்க கேவலமா பேசுறாங்கன்றப்போ அவங்களும் கடுப்பாகி பேச தான் செய்வாங்க. ஸோ மலையாள ஃபேன்ஸ் கிட்ட நான் வைக்கிற ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, நீங்க தயவு செஞ்சு இந்த இண்டஸ்ட்ரி வார்லாம் இன்வால்வ் ஆகாதீங்க. நீங்க எப்பவும் போல தனியா யூனிக்காவே இருங்க. யார் என்ன சொன்னாலும் அதை காதுல வாங்காதீங்க. ஸோ லூசிஃபர் 2 பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை வந்து செய்ய தான் போகுது. நான் லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருந்தேன், லூசிஃபர் வந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மாலிவுட்ல ஒரு ஆல் டைம் பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டை பண்ண போகுதுன்னு. அதுக்கு ஏத்த மாதிரியே இந்த புக்கிங்லாம் வந்து பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. ஸோ நான் இந்த புக்கிங் ஸ்டேட்டஸ், இந்த ப்ரீ சேல்ஸ்லாம் பார்த்துட்டு உடனே வந்து இந்த படம் டே 1ல மட்டுமே 100 கோடி அடிக்கும், ஸோ ஓவராலா 1000 கோடி அடிக்கும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலா இந்த புக்கிங்க்கு முன்னாடி இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் கிட்ட இந்த ஹைப்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த படம் ஓவராலா ஒரு 300 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணும் அப்படின்ற மாதிரியான தாட் தான் எனக்குள்ளே இருந்துச்சு. ஆனா புக்கிங் ஸ்டேட்டஸ்லாம் இப்போ இப்படி இருக்கிறப்போ இந்த படம் ஓவராலா 500 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதே மாதிரி என்னோட கெஸிங் இந்த படம் டே 1ல மட்டுமே 60 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒருவேளை இந்த படம் ரொம்ப பயங்கரமா இருந்தது அப்படின்னா ரொம்ப ஈஸியாவே 500 கோடிக்கு மேல வேர்ல்டு வைடா கலெக்ஷன் பண்ணிடும். ஆனா எம்புரானுக்கு இருக்கிற ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, தமிழ்ல விக்ரம் சாருடைய வீரதீர சூரன் ரிலீஸ் ஆகுதுன்னா ஹிந்தில சல்மான் கான் சாருடைய சிக்கந்தர் படம் ரிலீஸ் ஆகுது. ஆனா இந்த 2 படமே ரீஜனலா மட்டும் தான் ரிலீஸ் ஆகுது. அண்ட் இந்த 2 படங்களுமே ரீஜனலா ரிலீஸ் ஆகுறது எம்புரானுக்கு பிளஸ் தானே. இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஸோ ரீஜனலா ரிலீஸ் ஆகுறது எம்புரானுக்கு பிளஸ் தான். ஒருவேளை அந்த 2 படங்களும் பயங்கரமா நல்லா இருந்துட்டா ஸோ அந்த ஸ்டேட்ல எம்புரானால உள்ள பூந்து வந்து அந்த படங்களை எதிர்த்து ஒரு பெரிய கலெக்ஷன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது டவுட் தான். ஸோ லூசிஃபர் 2 பாக்ஸ் ஆஃபீஸ்ல எந்த மாதிரியான சம்பவம் பண்ண போது வீரதீர சூரனும் சிக்கந்தரும் பாக்ஸ் ஆஃபீஸ்ல லூசிஃபரை எதிர்த்து எப்படி ஃபைட் பண்ண போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நீங்க இந்த 3 படங்கள்ல எந்த படத்துக்காக பயங்கரமா வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.